السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أسبغ علينا نعمه إسرارا وإظهارا وأمرنا بشكرها ودمام ذكرها ليلا ونهارا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ألزمنا الصدق قولا وفعلا وإخبارا، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله أتقى الورى لله وأخشاهم له إعلانا وإسرارا، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين عشية وإبقارا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد عهدنا إلى آدم من قبل فنسي ولم نجد له عزما. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله تجاوز عن أمتي الخطأ والنسيان وما استكرهوا عليه. رواه صحيح ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹு தஆலா வழங்கி, அந்த சுருக்கமான வாழ்க்கையில மனிதனுக்கு இன்றியமையாத பல நிலைமைகளை அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதிகமானவங்க ஹயாத்தோட வாழ்றதை விரும்புவாங்க. அதே போல ஹயாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் மௌத் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஹயாத்தை விரும்பக்கூடிய அதிகமானவங்க மௌத்தை விரும்புறது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில மனிதர்களுக்கு ஹயாத் என்ற ஒரு பகுதி இருந்தா நிச்சயமாக சத்தியமாக மௌத் என்று சொல்லக்கூடிய நிலைமையும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில வைத்திருப்பான். அதே போல சந்தோஷம் என்ற ஒரு பகுதி இருந்தா துக்கம் என்ற இன்னும் ஒரு பகுதி இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில சில நிலைமைகளை மனிதர்கள் விரும்புவாங்க. உதாரணமாக சந்தோஷம் என்ற நிலைமை அதிகமானவங்க விரும்புவாங்க. ஆனா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கவலைகளை, துக்கங்களை, சஞ்சலங்களை, பிரச்சனைகளை, பலாய் முசீபத்துகளை அதிகமானவங்க விரும்புறது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மனிதன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த இன்றியமையாத நிலைமைகள் அவனுடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல மிக முக்கியமான ஒரு நிலைமை தான்
அதிகமானவங்க கவனம் செலுத்தாத ஒரு நிலைமை, அதிகமாக பேசப்படாத ஒரு நிலைமை தான் மறதி என்று சொல்லக்கூடிய நிலைமை. இந்த மறதி என்றது நாங்கள் எல்லாரும் சும்மா யோசிக்கிறது இது சாதாரணமான ஒரு விடயம் என்பதாக யோசிக்கலும். அதிகமானவங்களுக்கு சந்தேகம் இந்த மறதி ஒரு பலகீனமா அல்லது பாக்கியமா என்பதாகவும் யோசிக்கலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறதி சம்பந்தமாக குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இது பாக்கியமா அல்லது பலகீனமா? மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மறதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மறதி என்றத ஒரு மனிதன் வாழ்க்கையை எப்படி எடுக்கணும்? இத பாக்கியமா எடுக்கணுமா, அப்படி இல்லை இது ஒரு பலகீனமா எடுக்கணுமா? அதிகமானவங்களுக்கு சந்தேகம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவங்களுக்கு பாக்கியமாக இருக்கலாம், இன்னும் அதிகமானவங்களுக்கு இது பலகீனமாகவும் இருக்கலாம். இது யாருக்கும் சொல்ல முடியாது. இது ஒரு பாக்கியம் என்றும் சொல்லுவதா, இது ஒரு பலகீனம் என்றும் சொல்லுவதா, இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் மறதி என்று சொல்லக்கூடிய நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கூட்டம் சொல்றாங்க இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எதை வச்சு சொல்றாங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சு விளங்கப்படுத்துறாங்க. உதாரணமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரம் உலமாக்கள் இதுக்கு பல விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். அதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு எங்களுக்கு தெரியும் அவங்களோட மேல ஒரு பெரிய ஒரு பழி ஒன்று விழுந்துச்சு. ஒரு பெண்ணின் மீது தவறான முறையில நடக்க போனாங்க என்பதாக ஒரு வீண் பழிய ஒரு அவதூற சுமத்தி அவங்கள சிறையில அடைச்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை. இவங்க சிறையில ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இவங்களுக்கு ஒரு நண்பன் ஒன்று ஈந்தார். கிட்டத்துல 2 பேர் ஈந்தார். இந்த 2 நண்பர்களும் 2 விதமான கனவுகளை காண்றான். இந்த கனவை சொல்றது நோக்கம் அல்ல, சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல, ரொம்ப சுருக்கமாக பேசுறேன். இந்த 2 பேரும் வேற வேற கனவுகளை பார்க்கிறான், கனவுகளை காண்றான். இந்த 2 பேரும் பேசி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட இந்த 2 கனவுடைய விளக்கத்தையும் கேட்கிறான். இந்த 2 பேர் கண்ட கனவுடைய விளக்கத்தை சரியாக கணிச்சு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான். எதிர்காலத்தில் உங்களுக்கு இப்படிதான் நடக்க போகுது. ஒருத்தருக்கு கனவுடைய விளக்கத்தை சொன்னாங்க, அண்மையில நீங்க தூக்கிலிடப்பட போறீங்க, நீங்க மௌத்தாக போறீங்கன்றாங்க. அதை போல அவர் கொஞ்ச நாள்ல மௌத்தாகிட்டார், தூக்கிலிடப்பட்டார். 2வது நண்பனுக்கு சொல்றாங்க, 2வது உங்களுக்கு நீங்க கண்ட கனவுடைய விளக்கம் அரச சபைக்கு போவீங்க, அரசருடைய ஒரு காதிமாக வேலை செய்வீங்கன்னு சொன்னார். இந்த அரசனுடைய காதிமாக வேலை செய்தவரு அவரு விடுதலையாகக்கூடிய நாளும் வருவது, விடுதலையாகக்கூடிய நேரம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க அரசருடைய காதிமாக போறீங்க, அவர்கிட்ட போயிட்டு நீங்க அரசர்கிட்ட சொல்லுங்க ஏண்ட விடுதலையை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. இந்த குர்ஆன் எல்லாம் நேரடியா சொல்றான். வகால லில்லதி வன்ன அன்னஹு நாஜி மின்ஹு மذ்குர்னி இன்த ரப்பி. உங்களோட அரசர்கிட்ட கொஞ்சம் என்னைய ஞாபகம் காட்டுங்க. இப்படி ஒருத்தர் கனவுடைய விளக்கம் சொன்னாங்க, இவரும் சரியென்ற நிலைமையில தான் போறார். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஃபஅன்சாஉ ஷைத்தான். அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாட்டில் வைத்திருக்கிறான், ஷைத்தானின் மூலமாக அந்த மனிதனுக்கு ஒரு மறதியை கொண்டு வந்துட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான், மறதி ஒன்று வந்துட்டு. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைவு காட்ட சொன்னத அவங்க நினைவு காட்ட அந்த இடத்துல போயிட்டு அவங்க வளமே போல அவங்க வேலையை செஞ்சுட்டு போறாங்க. இவரை நினைவு காட்டாததால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் சில காலம் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இன்னும் கொஞ்ச காலம் ஜெயில இருந்தா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க ஜெயிலுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சு போகுது. அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் அரசர் கனவொன்று காணக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இவர் அரசர் கனவொன்று காண்றாரு, இதனுடைய விளக்கத்தை அரசு சபையில கேட்கிறாரு. இந்த நேரம் அந்த நண்பனுக்கு நினைவு வருவது, எதையோட ஜெயில இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி அரசர்கிட்ட ஞாபகப்படுத்த செஞ்சாங்க, நான் அந்த நேரம் மிச்சம் காலமாயிட்டு நான் மறந்துட்டேன், இதுதான் சரியான சந்தர்ப்பம், நினைவு காட்டுவோம். வைத்து நினைவு காட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருந்து வெளியே வராங்க, வந்த உடனே அமைச்சர் பதவிக்குள்ளால போறாங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அந்த மனிதனுக்கு அந்த நிலைமையில அந்த டைம்ல ஏற்பட்ட ஒரு சின்ன மறதி வெளியே வரக்கூடிய நேரம் அவங்களோட பாவங்கள் வீண்படி எல்லாம் இல்லாம வைத்து ஒரு அமைச்சராக வெளியே வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினது அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு மறதி.
அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சந்தர்ப்பத்துல மறதி என்ற ஒரு பாக்கியமா இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை போல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றா மறதி இன்னும் ஒரு சைட்ல எங்களுக்கு பாக்கியம் என்று சொல்லுது. சில சந்தர்ப்பங்கள்ல இன்னும் ஒரு பக்கத்துல எங்களுக்கு பாக்கியம் என்று ஏன் சொல்லுறா, மனுஷனுடைய வாழ்க்கையில நான் ஆரம்பத்துல சொன்னதை போல ஒரு பகுதி மட்டும் இல்ல, சந்தோஷம் மட்டும் அவன் வாழ்க்கையில உள்ளடக்கப்பட்டில்ல. அவன் வாழ்க்கையில இன்னும் ஒரு பகுதி இருக்குது, கஷ்டம், துன்பம், துக்கம், பிரச்சனை, இப்படி ஒரு பகுதியை எல்லாம் வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களை, துக்கங்கள்ல இருந்து ஒரு மனிதன் வெளியில வாரத்துக்கு ஆகப்பெரிய ஒரு ஆயுதமாக மறதி. உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு உம்மா அப்படி இல்லை, அவருடைய வாப்ப மௌத்தாகிட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு கவலை, எவ்வளவு கவலையான ஒரு செய்தி. அடுத்தவனுக்கு ஒரு செய்தியாக இருந்தாலும் ஏண்ட உம்மா ஏண்ட வாப்ப மௌத்தாகினது, இது பெரிய ஒரு கவலை. அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் உள்ளம் ஆறுதல் அடைகிறது சரியான குறை. ஏனென்றா சொந்த வாப்பா மௌத்து, சொந்த உண்மை மௌத்து, இதுல இருந்து வெளியே வாரத்துக்கு சரியான கஷ்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலவங்க சொல்லுவாங்க, சரி அதை அப்படியே விடுங்க, கொஞ்ச நாள் போக அப்படியே வெளியே வருவார், அதுல கொஞ்சம் டைம் ஒன்று கொடுங்க. ஏன் டைம்? அந்த விஷயத்தை அவர் மறக்க மறக்க அந்த விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவார். ஒருத்தர் வாப்ப 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால மௌத்தாகி, இப்ப நாங்க போயிட்டு அவரை கேட்ட அந்த நாள் மௌத்தாகின நாள் இந்த கவலை இன்னும் நீக்கிறான்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் குறைவாக நீ கேட்டுவார். அது காற்ற நீக்கும், ஆனா அந்த கவலை ஈக்காது. ஏன்? அந்த கவலை அப்படியே மறதியின் மூலமா மறக்கடிக்கப்பட்டு. அப்ப மனுஷன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துக்கமான விஷயங்கள்ல இருந்து வெளியில வாரத்துக்கு காரணமாக எல்லாம் மறதியை வச்சுக்கிறான். அப்ப இது ஒரு பக்கத்துல நாங்க கபூல் செய்யணும். மறதி என்றது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பாக்கியம். சிலவங்களுக்கு உம்மா மௌத்து வாப்ப மௌத்து அதை கபூல் செய்வாங்க. சில நேரத்துல சின்ன பிள்ளைகள் மௌத்தாகுவாங்க. உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுமையில ஆக பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? உம்மா வாப்பா ஹயாத்தோட ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கண் முன்னால பிள்ளைகள் மௌத்தாகிறது. இது லேசான ஒரு வருத்தம் அல்ல. மௌத்தாகினவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் மௌத்தாகினா தாங்க இயலாத ஒரு வருத்தம், தாங்க இயலாத ஒரு கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நான் சொன்னாங்க, எந்த உம்மா வாப்பாவுடைய சின்ன பிள்ளைகள் சிறு வயதுல வஃபாத்தாகிறாங்களோ அந்த கவலைக்கு எந்த ஒரு கூலியும் சொல்லப்படல. ஹதீஸ்லயும் பாக்கியலும் குர்ஆன்லயும் பாக்கியலும் சின்ன பிள்ளைகள் மௌத்தாகினா கூலியோட சொல்லப்பட்டிருக்கிறா, கூலி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உம்மா வாப்பாவுடைய சின்ன பிள்ளைகள் அவங்க கண் முன்னுக்கு சிறு வயதை ஈக்கக்கூடிய நேரம் மௌத்தாகிறாங்களோ அந்த கவலைக்கு பகரம் கியாமத்துல சொர்க்கம் என்றாங்க ஸல்லல்லாஹு. அப்ப லேசான மன வருத்தம் அல்ல இது. அப்ப அதுல இருந்து நீண்ட வாரத்துக்கு எது காரணமா இருக்கும்? அல்லாஹ் தஆலா மறதி என்ற நிலைமையை மனுஷனுக்கு வைக்கலன்னு வைக்குது. எவ்வளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டு வாழ்றான், எவ்வளவு பிரச்சனை உள்ளத்துல இருக்குது. வியாபாரத்துல பெரிய ஒரு நஷ்டம் அழிக்கும், பெரிய கஷ்டம் அழிக்கும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாரு, திடீரென்று பெரிய ஒரு நஷ்டத்துக்கு முகம் கொடுப்பார், பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார். சொல்லிக்கொள்ள ஏறாத பிரச்சனைகள், உறவுகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால நிம்மதி இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உண்மை இல்ல, நண்பர்கள் யாரும் உண்மை இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் வாழ்றாரு. இவர் இவ்வளவு கவலையான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு சூழல்ல இருந்து வெளியில வாரத்துக்கு திருப்பி பழைய நிலையை அடைகிறதுக்கு உதவியாக ஈக்கிற நிலைமை தான் மறதி என்ற நிலைமை. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பக்கத்துல மறதி என்றத ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். மனிதனுடைய மன வருத்தத்திலிருந்து வெளியில வாரத்துக்கு ஒரு காரணமாக இந்த மறதி என்ற நிலைமை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிங்க, இன்னும் சில கைகளுக்கு இந்த மறதியால மனிதன் பொதுவாகவே கோவக்காரன். குர்ஆன் மைதான் செல்லுது, லா தகலப், கோவப்படவானம், கோவப்படவானம். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோவம் மாறவன் எல்லாம் அவன் புத்திசாலியும் அல்ல, வீரனும் அல்ல, கோவம் அடக்கிறவன் தான் புத்திசாலி. ஏன் கோவம் சம்பந்தமாக பேசுறாங்க? மனிதனுடைய இயல்புல ஒன்றுதான் டக்குன்னு கோவம் மாறக்கூடிய தன்மை அவன் கிட்ட.
எங்களுக்கும் வாழ்க்கையில சில நேரம் கோபம் வருமே, ஒருத்தர் அப்படி இப்படி பேச போவோம், எங்களுக்கும் கோபம் வரும், எங்களுக்கும் முன் கோபம் ஈக்கும், நாங்களும் டக்குன்னு பேசிடுவோம். நாங்களும் சில நேரத்துல சொல்லுவோம், அவனுக்கு அடிப்பன் குடிப்பன் வெட்டுவன் கொத்துவன், அவன் அது செய்வன் இது செய்வன். கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால அப்படி ஏசினவரு சரி சரி விட்டு போடுவோம் என்ற நிலைமைக்கு ஏன் மாறாரு தெரியுமா? காரணம் இந்த மறதி என்ற நிலைமை. அல்லாஹ் தஆலா அந்த கோவத்தை அப்படியே மறதி என்ற நிலைமையால மறக்கடிக்கிறான். அதனால அப்படி இல்லை, நாங்க கோவப்படக்கூடிய கோவத்துக்கு மறதி என்ற நிலைமையை அல்லாஹ் வச்சு இல்லைன்னா நாங்க எத்தனையோ வருஷ காலம் ஜெயில இந்திக்கணுமா இல்லையா? எவ்வளவு வருஷ காலங்கள் நாங்க உள்ளுக்கு இந்திக்கணும். அத்தனை பேரோட சண்டை, அத்தனை பேரை எத்திக்கணும் எங்களுக்கான கோவத்துக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா மறதி என்ற நிலைமைய மனிதனுக்கு பாக்கியமாகவும் பண்ணிக்கிறான். இந்த மறதி என்ற நிலைமை ஈக்கிறதாலதான் குடும்பங்களுக்குள்ளால பாருங்க, மனைவியால ஒரு தவறு நடக்குது. காலையில மனைவி ஒரு தவறு செய்யறான், காலையில கணவன் ஏசி பேசிட்டு போயிட்டாரு, ஆனா இரவுல ஷேப்பாகிறாரே, மறதி என்ற நிலைமையாலதான் ஷேப்பாகுவார். கணவனால ஒரு பிழை நடக்குது, மனைவி கபூல் செஞ்சு சரி நான் விட்டு போடுறேன் சொல்றதுக்கு காரணம் மறதி. அல்லாஹ் தஆலா இதோட பாக்கியமா வச்சுக்கிறான் மனுஷனுக்கு. சரி விட்டு போடுங்க, மறந்துடுங்க. ஒரு தவறு நடந்தா அதை மறக்க சொல்லி இஸ்லாம் அதுதான் சொல்லுது. மனிதனுடைய வாழ்க்கையில மறதியால செய்தி. இது நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வாரது கண்ணியமிக்கவர்களே, மறதி என்றத ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத் என்ற தலைப்புக்கு கீழால பேசுறேன். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறதிக்கு இன்னும் ஒரு பக்கம் உண்டு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள், ஒரு முதலாளி ஒரு ஊழியனை மன்னிக்கிறது, ஒரு ஊழியன் முதலாளியுடைய ஏச்சு பேச்ச பொறுக்கிறது, அதை அப்படியே மறக்கிறது, குடும்பத்துல சின்ன சின்ன சண்டையை பொறுக்கிறது, அதை மறக்கிறது, அதை ஒட்டு போடுறது. இந்த மறதியால பல கயிறுகள் பல அருட்கொடைகள் இருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறதி என்றது சில சந்தர்ப்பங்கள்ல மனிதனுக்கு ஒரு பலகீனமான கட்டமாக மாறிடும். அதுக்கும் குர்ஆன் உதாரணம் சொல்லுது எங்களுக்கு. எப்படி மனுஷனுக்கு மறதி ஒரு அருட்கொடையாக பேசுதோ, மனிதனுக்கு மறதி என்றது நிஅமத் என்று குர்ஆன் சொல்லுதோ, அதே போல மறதி என்றது ஒரு பலகீனமான நிலைமை சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன் சொல்லுவாங்க, அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளவு நாசி அவ்வளவு நாசி நின்றுவாங்க. சொல்லுவாங்க, மனிதர்கள்ல யாரு முதன்மையானவரோ அவர் மறதியிலே முதன்மையானவர் என்றுவாங்க. எங்களுக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? நாம உலகத்துல வாழ்றதுக்கு காரணம் என்ன? மனிதர்கள் உலகத்துல வாழ்றதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மறதி. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் நேரடியா பேசுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மறதி நாங்க உலகத்துல வாழ்றோம். இல்லாது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்தவங்க அல்ல, அவங்க சுவர்க்கத்துல வாழ்ந்தவங்க. அப்ப உலகத்துல வாழ்றதுக்கு காரணம் ஆதி பிதாவுக்கு வந்த மறதி. அதனால மனிதர்கள் உலகத்துல வாழ்றா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் என்று சொல்லுவாங்க, அரபியில இன்சான் என்று சொல்றேன். இன்சான் என்றா மனிதர்கள். இந்த இன்சான் என்ற வார்த்தை உருவாகினது நிஸ்யான் என்ற வார்த்தையால். நிஸ்யான் என்றா மறதி. இதாலதான் இன்சானே உருவாகி. அப்ப மனுஷன் வாழ்க்கையில மறதி என்றது ஒரு இயல்பான குணம். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி ஒரு நிஅமத்தா வச்சுக்கிறானோ வாழ்க்கையில ஒரு பலகீனமாகவும் வச்சுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய விஷயத்துல இது ஒரு பலகீனமா மாறிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது ஒரு பிளஸ்ஸா மாறிச்சு, பாக்கியமா மாறிச்சு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பலகீனமாயிடுச்சு. குர்ஆன் சொல்லுது, வலக்கத் ஆஹிதுனா இலா ஆதம மின் கப்லு ஃபனசிய வலம் நஜித் லஹு அஸ்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட நாங்க உடன்படிக்கையோடு செஞ்சிருந்தோம், ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபனசி, அவங்க மறந்துட்டாங்க. அப்ப மறதி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய விஷயத்துல ஒரு பலகீனமா மாறிச்சு. அவங்க செஞ்ச உடன்படிக்கையை மீறினாங்க, இதால ஒரு மறதியால. இத போல மனிதன் வாழ்க்கையில இன்னும் ஒரு சம்பவம் சொல்றாங்க குர்ஆன்ல, முக்கியமான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியும், ஆனா குர்ஆன்ல அதிகமானவங்க இந்த சூரா இன்றைக்கு ஓதிப்பீங்க, சூரத்துல் கஹஃப். இதுல மறதிக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் சொல்றான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஒரு சம்பவம். இது நீண்ட சம்பவம், ரொம்ப சுருக்கமா பேசுறேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போன ஒரு வரலாறு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட நபி, எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பனி இஸ்ராயல் ஒரு மனிதன் கேட்கிறாரு, நான் சுருக்கமா பேசுறேன்.
வந்து கேட்கிறாங்க, மூசா இந்த காலத்துல உங்களை விட யார் பேர் அறிவாளிக்கிறாங்களா? சொன்னாங்க, ஏந்த அளவுக்கு வகி இறங்குற அறிவு கொடுக்கப்பட்ட யாரையும் நான் காணலா, அதாவது அறிவாளி இல்லைன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா உடனே வகி அறிவிச்சான், மூசா உங்களை விட இந்த உலகத்துல அறிவாளியோன்னு இந்த காலத்துல ஈகிறார். ஏதா யாரு சொன்னாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஈகிறார். சொன்னாங்க, அப்படியே அவங்களுக்கும் போயிட்டு சந்திச்சு நான் அவளிகிட்ட சில இவுகளை படிக்க ஆசைப்படுறேன் என்றா. அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க. இவங்க போயிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. சந்திச்ச வரலாற குர்ஆன் சொல்லுது. அவங்க போயிட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்றாங்க, நான் அவளுக்கிட்ட இருந்து சில விஷயங்களை படிக்கணும் என்று ஆசைப்படுறேன், அவளோட பயணம் செஞ்சு வரணும் என்று ஆசைப்படுறேன். எடுத்த உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال انك لن تستطيع معي صبرا. சொன்னாங்க, நீங்க இந்த அதுக்கு சக்தி பெற மாட்டீங்களே மூசா, உங்களுக்கு அந்த அளவு சக்தி இல்லை, அதுக்கு அடுத்து பொறுமையும் இல்லை. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், சரியான ஜோஷான ஒரு நபி, சரியான வேகமான நபி, டக்குனு கோபம் போற நபி. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் உயிர் எடுக்கக்கூடிய இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு கன்னத்தில் அரைஞ்ச நபி தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப வேகமானவர், சரியான கோபம் போறவர். எடுத்த உடனே சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அவளுக்கு பொறுமை இல்ல, அவளுக்கு எங்களோட வாரத்துக்கு சக்தியும் இல்ல, நீங்க பலகீனம் என்றதை அப்படி மறைவாக சொல்லிட்டான். எடுத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, தைரியமான சில வார்த்தை பேசினார். சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா வலா அஜ்லக அம்ரா. நீங்க இன்ஷா அல்லாஹ் நாடினா என்னைய பொறுமைசாலியா பெற்றுக்கொள்வீங்க. நீங்க பாருங்க என்ன பொறுமை, நான் சொல்றேன், என்ன பொறுமையை நீங்க கண்ணால பாப்பீங்க. நீங்க பாருங்க, என்னைய கூட்டிட்டு போவோம்னா அப்புறம் பாருங்க. இந்த நேரத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, சரி பிரச்சனை இல்லை, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு நிபந்தனை, இந்த நிபந்தனைய வாழ்க்கையில நீங்க மீறினா நானும் நீங்களும் பெரிய ஒரு டைம் வந்துடும், நான் அவளை அனுப்பி விட்டுருவோம். கேட்டாங்க, என்ன நிபந்தனை? சொன்னாங்க, قال فإن اتبعتني فلا تسألني عن شيء. நான் சில விஷயங்கள் உங்களோட கண் முன்னுக்கு செய்வேன், சில காரியங்களை செய்வேன், நானா அந்த காரியங்களுடைய விளக்கம் உங்களுக்கு சொல்ற வரைக்கும் நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் சில விஷயம் செய்வேன், அதுக்கு நீங்க ஏன் எதுக்குன்ற கேள்வி நீங்க கேட்க கூடாது, நான் சொல்ற வரைக்கும் நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா உடனே நான் அனுப்பிடுவேன். சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை போ. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோட பயணம் போறான். போகக்கூடிய நேரம் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு கடல்ல கப்பல் உள்ள போய் ஏறுறாங்க பயணம் செய்யறது. கப்பல் கொஞ்சம் தூரம் போகுது. போகக்கூடிய நேரம் குர்ஆன்ல நேரடியா சொல்ற சம்பவம். போகக்கூடிய நேரத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த கப்பலுக்கு நடுவுல போயிட்டு பெரிய ஓட்டை ஒன்று போட்டுட்டாங்க. இப்ப யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், கடல்ல போறோம், மனுஷர் ஈகிறாங்க, இவரை பெரிய ஒரு ஓட்டை ஒன்று தூக்கி போட்டார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நிபந்தனைய போட்டாங்களோ மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மறதி வந்துச்சு. எடுத்த உடனே கேட்டாங்க, கால அகரதஹ லிதுகரிக அஹலஹா. நீங்க எல்லாத்தையும் கொல்ல பாக்குறீங்களா, எல்லாத்தையும் மூழ்கடிக்க பாக்குறீங்களா, நடுவுல ஓட்டோட ஓட்டிங்கன்னா இவங்களோட எப்படி போயிட்டு கரை சேர்றது சொன்னாங்க. எடுத்த உடனே சொன்னாங்க, சொன்ன வார்த்தையமா லகத் ஜித்த ஷைஅன் இம்ரா, மோசமான ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இவங்க அந்த நிபந்தனையை மறந்துட்டாங்களே. எடுத்த உடனே சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த வார்த்தை அல்லாஹ் மீட்டி குர்ஆன்ல சொல்றான், நீ உன்னிட உலமாக்கள் கிட்ட கேளு. قال الم اقل لك انك لن تستطيع معي صبرا. மூசா உங்களுக்கு சொன்னேன், நீங்க எங்களோட வார்த்தைக்கு சக்தி இல்லை, உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு நான் சொன்னோம் தானே, ஆனாலும் நீங்க திருப்பி திருப்பி கேட்கறீங்க. நான் சொன்னேனே, நாம விளக்கம் சொல்ற வரைக்கும் நீங்க கேட்க கூடாது, ஓட்ட போட்ட என்னத்தையும் நீங்க கேட்கிறோம்ல, நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்ப சொன்னாங்க, எடுத்த உடனே சொன்ன வார்த்தை குர்ஆன்ல வருது, قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من امري عسرا. நான் மறதியாக பிமா நசீது, நான் மறதியாக உலகில கேட்டதுக்கு நீங்க என்னைய குற்றம் பிடிச்சிட வானம் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க. சொன்னோடனே சரி, இது ஒன்னாவது சான்ஸ் ஒன்று தாரன், ரெண்டாவது தடவை வாயை மூடிட்டீங்கன்னு ஒன்றும் கேட்க கூடாது. இப்ப அவங்க போய் ஒரு ஊர்ல இறங்குறாங்க. ஊர்ல இறங்கி டிராவல் பண்ணி நடந்து போறாங்க. ஒரு வாலிபன் ஒருத்தர் வாராங்க, அந்த பாதையில நடந்து வாராங்க. சும்மா அந்த வாலிபன் வாராரு. அந்த வாலிபனை கண்ட உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த வாலிபனை பாஞ்சு கொலை செஞ்சான். அவர் ஒன்றுமே செய்யல. அந்த வாலிபன் ஒரு அநியாயமும் செய்யல, சும்மா வந்தவர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பாஞ்சு கொலை செஞ்சார். செஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் போயிட்டான். மனுஷன் தானே, பலகீனமே, மறதி.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லது எடுத்த உடனே கேட்டான், நீங்க எப்படி கொலை செய்யறதுக்கு அனுமதி எப்ப இஸ்லாத்துல? எங்கட குடும்பத்திலோ எங்களுக்கு மஹப்பத்தான ஒரு உயிர் ஒருத்தர் கொண்டாதான் அதுக்காக வேண்டி இன்னொரு உயிரை எங்களுக்கு கொள்றதுக்கு அனுமதி. ஒரு பகரம் இல்லாம அவர் ஒரு உயிரையும் கொல்லாம நீங்க எப்படி ஒரு மனுஷனை கொல்லுவீங்க? பெரிய ஒரு அநியாயத்தை செய்றீங்க நீங்க. ஒன்றும் கேட்கவானும் என்று சொன்னாங்க. அடுத்த தடவை சொன்னாங்க, மூசா நான் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்க போல. எங்களோட வாரத்துக்கு உங்களுக்கு ஏலா மூசா கஷ்டம், நீ சும்மா இங்க மாட்டீங்க, எப்படியும் கேள்வி கேட்கத்தான் செய்தி. சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்க அதிகமா இதை ஓதிப்போம், தர்ஜமாவ வாசி. நான் பேச போகல, சில நேரம் இது கேட்கிற மாதிரி இருக்கும். குர்ஆன்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் சம்பவம். சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இல்ல நான் ஏதோ முந்தி கேட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், அதுக்காக நீ குத்தம் பிடிச்சிடவான, இதுக்கு போல வாய் திறக்க மாட்டேன். சரி, மூணாவது தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார, பேசாம வாங்க. 2 கேள்விக்கு பதில் வரல. ஒன்றை ஏன் ஓட்ட போட்டாங்க, 2வது ஏன் கொலை செஞ்சாங்க. 3வது தடவை நடந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு கிராமத்துக்கு போறாங்க. சில கிராமவாசிகள் வாரா, அவங்களுக்கு சொல்றாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வாரோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க வாரோம், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தரையிலுமா? கிராமவாசிகள் சொன்னாங்க, சாப்பிட ஒன்றும் தர மாட்டோம், ஒன்றும் இல்லை. சொன்னாங்க, அப்படியா, சரி பிரச்சனை இல்லை. இவங்க அங்கலேருந்து அப்படி போறாங்க. ஒரு பெரிய ஒரு மதில் செவரு, ஒரு வீட்டுடைய பெரிய ஒரு மதில் உடஞ்சி புல போகுது. அந்த கிராமவாசிகள் மேல அப்படியே புல போகுது. இத ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அவன் நினைச்சா பிடிக்கிறேன், நிப்பாட்டிரேலும். ஆனா அவன் பிடிக்காம அவரோட பாட்டுல போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாஞ்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே நிமித்தி வச்சுட்டு சொன்னாங்க, இதுக்கு மேல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆரம்பத்திலே சொன்னாங்க, இந்த விஷயத்தை நீங்க கேட்டேன்னா நாங்க விரட்டிடுவோம்னு சொல்லி. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினாங்க, ஃபலா துஸாஹிப்னி, என்னை அனுப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் திருப்பி கேட்டாங்க இந்த விஷயத்தை. ஃபஅபு அய்யுபைஃபுஹுமா ஜிதாரை ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரை யுரீது அய்யன்கல்ல ஃபஅகாமா. நீங்க நினைச்சா இந்த செவத்தை பிடிச்சி கேளுமே, ஆனா நீங்க பிடிக்காம அவளை பேசிட்டீங்களே, இத பிடிக்காம விட்டேன்னு அவனோட மேலையா புழுந்திக்கும், அநியாயம் உண்டையா செய்ய பார்த்தீங்க. சின்ன உடனே ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் மூசா, இந்த இடத்துல இருந்து நீங்களும் பிரியிற நேரம் வந்துட்டு மூசா, இதுக்கு மேல நீங்க சக்தி பெற மாட்டீங்க. நான் சொன்னாதத நான் சொல்றதுக்கு எல்லாம் நீங்க மாற்றமாகவே பேசுறீங்க. அந்த இடத்துல அவங்களோட தொடர்பு துண்டிக்கப்படும். நான் என்ன சொல்ல வாங்கினேன், இந்த இடத்துல ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட போனா அவங்கள விட அறிவாளி என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் வஹி அறிவிச்சார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கொஞ்சம் பொறுமை செஞ்சு பேசியிருந்தா அவங்களோட ஈக்கிற சில அறிவுகளை படிச்சு இயலும். ஆனா அறிவுகளை படிக்க இயலாம சில விஷயங்களை தடுத்தது எதுண்டா, அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன மறதி. அந்த மறதியால பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில இழந்துட்டாங்க. சில நேரங்கள்ல மனிதர்கள் எதிர்பார்ப்பாங்க, அந்த 3 விஷயத்துக்கு காரணம் என்ன, ஏன் ஓட்ட போட்டாங்க, ஏன் சும்மா போனவங்களை கொண்டாங்க. நான் அதை இந்த மிம்பர் மேடையில சொல்ல போறது, ஏனென்றா அது என்னுடைய தலைப்பு அல்ல. அது நீங்களும் குர்ஆன்ல தேடி, நாங்களோடும் தேடல் என்று ஒன்றிக்கணுமே. குர்ஆன்ல தேடி என்ன காரணம், குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்லி ஏன் இந்த 3 விஷயத்தையும் செஞ்சாங்கன்னு சொல்லி அதை நாங்க கொஞ்சம் தேடி படிச்சு கொள்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப வாழ்க்கையில மறதி என்றது ஒரு பலகீனமாக சில மனிதர்களுக்கு மாறலாம். கொஞ்சம் யோசிங்க, மறதியால எவ்வளவு இன்டர்வியூ விட்ட மனிதர்கள் இருக்கிறார், வாகனத்தை விட்டவங்க ஈகிறான், பிளைட்டை விட்டவங்க ஈகிறான், எவ்வளவு சந்தர்ப்பங்களை விட்டவங்க ஈகிறான், எவ்வளவு வாய்ப்புகள் மறதியால தவற விட்டவங்க ஈகிறான். அப்ப இது எங்களுக்கு பாக்கியம் என்று ஒரு சைடுல சொன்னா, இன்னும் ஒரு பகுதியில பலகீனம் என்றும் சொல்லு. சில மனிதர்கள் கேட்கிறாங்க, பலகீனத்துல கேட்கிறாங்க. சில மனிதர்கள் கேட்கிறாங்க, மறதி தொழுகையில மேம்படுவதே மறதி. அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் படைச்சிக்கிறது மனிதனை மறதியாளனா தான். பொதுவாக மனிதனுக்கு மறதி ஈக்கும். அந்த மறதிக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅகீமுஸ் ஸலாத ஒரு தடவை சொன்னா போதும், நீங்க தொழுங்கன்னு சொன்னா போதும். ஆனா மீட்டி வஅகீமுஸ் ஸலா வஅகீமுஸ் ஸலா வஅகீமுஸ் ஸலா பல விதித்தங்கள் சொல்றதுக்கு ஏன் காரணம், மனுஷன் மறதியாளன், டக்குன்னு மறப்பான். மீட்டி சொல்றான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் மனிதன் மறதி என்ற இயல்போடு இருக்கிறான். அதுக்குதான் நீங்க சாப்பிடக்கூடிய நேரம் பிஸ்மில்லாஹ் வ அலா பரக்கத்தில்லாஹ், இன்னும் சில துஆக்கள், அந்த துஆவை ஓதி சாப்பிடுங்க. இன்னும் ஒரு துஆ இருக்குது, பிஸ்மியை மறந்தால். ஏன் இஸ்லாத்துல பிஸ்மியை மறந்தால்? ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும் மனிதன் இயல்பான குணத்துல ஒன்று மறதி, அது வாழ்க்கையில் ஏற்படும். அது ஈக்கிறதாலதான் தொழுகையில் ஒரு மனுஷனுக்கு மறதி வந்தா பிழையாக எடுக்கிறல்ல. சில மஹ்மூம்கள் குழம்புற இமாமுக்கு பிழை வந்தா, இமாமுக்கு பிழை வந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டார். 3 ரக்காத் தொழுவிக்கிற இடத்துல 4 ரக்காத், 4 ரக்காத்துல 5 ரக்காத் தொழுவிச்சிட்டார். இந்த நேரத்துல சரியா பார்த்தா மஹ்மூம்கள் நினைவு காட்டும் இமாமுக்கு தொழுகையில பிழை வர்றதுக்கு காரணமே பல காரணங்கள். ஒரு காலம் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க, இமாமுக்கு பிளவாரத்துக்கு காரணத்துல ஒன்றுதான், பல காரணத்துல ஒரு காரணம் மக்மூம்களுடைய வுது பிழை என்றா இமாமுக்கு தொழுக பிழையாகும், இதுவும் ஒரு காரணம். அப்ப இதுல தொழுகையில மறதி வரக்கூடிய நேரம் இதுல சண்டை பிடிக்கலாம், பிரச்சனை பண்ணி கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி, இந்த உம்மத்துக்கு சில விஷயத்துல லூஸ் கொடுக்கப்பட்டு சலுகைகள் இருக்குது. மறதியாக சில விஷயத்தை விட்டால் அது பாவமாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஒருத்தர் அசருடைய தொழுகையை தொழாம அவர் மறந்துட்டார், உண்மையிலே மறந்து, அவருக்கு நினைவு வருவது மகரிப் கிட்டே போகல, உண்மையே மறந்துட்டார். இந்த நேரத்துல இவருக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது, இவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. இது வரைக்கும் நினைவு வந்த உடனே அவர் தொழுந்துடணும், இதுக்கு குற்றம் எழுதுறல்ல. என்ன மறக்கிறீங்க அப்படின்னு சொல்றல்ல, ஏன்னா மனுஷன் இயல்பான குணம் தான் மறதி. அப்ப கொஞ்சம் யோசிங்க, இந்த மறதியால வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுக்கும். மனைவி கிட்ட எவ்வளவு மறதி வரும், எவ்வளவு மறதி இருக்கும், எங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு மறதி இருக்கும். விட்டு கொடுக்கிற தன்மை மறதி என்றது இயல்பான குணம் என்று நானும் நீங்களும் அந்த புரிஞ்சு கொள்ளணும். வாழ்க்கை என்னையமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்போடு ஒருத்தர் சில நேரத்துல 11 மாசம் தின்னு குடிச்சவர் 1 மாசம் நோம்பு பிடிக்கிறாரு, குடிக்க போல திடீரென்று நோம்பு என்று மறந்து தண்ணியை குடிச்சிருவார், சாப்பிட்டுருவார். இந்த நேரத்தில் எந்த சரி ஒரு ரிவாயத் இவர் மறந்து தண்ணியை குடிச்சிட்டார் பாவம் எழுதப்படும். ஒரு நாளும் எந்த ஒரு ரிவாயத்திலும் சொல்லப்படாது. அவர் தண்ணியை குடிச்சவர் மறதியா, சாப்பிட்டவர் மறதியா, மறதியில செஞ்சாரா அவர் நோன்பை பூரணப்படுத்தட்டும், அல்லாஹ் அவரை குடிக்க வைத்தான், அல்லாஹ் அவரை சாப்பிட வைத்தான், அது குறையாக எடுக்கப்பட மாட்டாது இஸ்லாத்துல. அப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்திலே மறதியான ஒரு விஷயத்தை செஞ்சு இஸ்லாத்துல குற்றம் பிடிக்கப்பட மாட்டாதுன்னா, மனிதர்கள் என்ற ரீதியில நாம சமூகத்துல பிறங்குறோம், குடும்பத்துல பிறங்குறோம், எத்தனையோ பேரோட பழகுறோம். இந்த நேரத்துல மறதியாக ஒன்று நடந்தா வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை நாங்க பொறுப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு வகையான மறதி இஸ்லாத்துல கடைசி அதோட முடிச்சு கொள்ளும். இன்னும் ஒரு வகையான மறதி தான் இந்த மறதி மனுஷனுக்கு ஆபத்து. இந்த மறதி பலகீனமும் அது ஒண்ணாவது, பாக்கியம் அது ஒண்ணாவது, அது வேற. அதே போல சில விஷயங்கள் சங்கடம் அது வேற. ஆனா இன்னும் ஒரு வகையான மறதி இஸ்லாத்துல, இந்த மறதி மனுஷன் வாழ்க்கைக்கும் ஆபத்து, ஈமானுக்கும் ஆபத்து. அதுல ஒண்ணாவது தான் அல்லாஹ்வை மறந்து வாழ்றது. இந்த காலத்துல அதிகமானவங்க தெரிஞ்சுதான் மறக்கிறது, மறதிதான். ஆனா தெரிஞ்சு மறக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யறதுல காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிறான் என்றதை மறக்கிறான். இதை யாரும் கபூல் செய்யாம ஈக்கலாம். அல்லாஹ் ரசூல வாழ்க்கையில மறந்து, கபருடைய வாழ்க்கையை மறந்து, கேள்வி கணக்கு கொடுக்கணும் என்றதை மறந்து, கியாமத்துல அல்லாஹ் என்னைய நிப்பாட்டுவான் என்றதை மறந்து, உலகத்துல மனம் போன போக்குல வாழ்றாங்க. அதான் குர்ஆன் சொல்லுது, பலம்ம ரசூ ஒரு மனுஷன் அல்லாஹ்வை மறந்து உலகத்துல வாழ்றானா அவன் தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்காம, அல்லாஹ் தடுக்கிறல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை மறந்துட்டு வாழ்றான், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்ல, ஹராமலால பேணுதல் இல்ல, ஒன்றிலேயுமே பக்குவம் இல்ல, அல்லாஹ்வை மறந்து வாழ்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவனுக்கு தேவையான எல்லா வாசலையும் நாம திறந்து கொடுப்போம். நீ என்னைய மறந்து வாழ்ற பிரச்சனை இல்ல, ஆனா உன்னை ரிஸ்க தடுக்கிறது. உனக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில. உனக்கு சொத்து வேணுமா, செல்வம் வேணுமா, காசு பணம் எல்லாம் தருவோம். ஆனா
ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பகதா. ஒரு நேரம் ஒன்று வரும், ஒரு டைம் ஒன்று வரும், நீ என்னைய மறந்து வாழ்றதுக்கு நான் உலகத்துல ஒரு கிஃப்ட் ஒன்று உனக்கு தருவான். என்ன தெரியுமா? தௌபா இல்லாம தான் மௌத்தாவு. அவங்க நினைப்பாங்க உலகத்துல கிடைச்ச எல்லாம் சந்தோஷம் நினைச்சு வாழ்வாங்க. ஆனா அது சந்தோஷம் அல்ல. அல்லாஹ்வை மறந்து வாழ்றது இது ஈமானுக்கு ஆபத்து. மௌத்த மறந்து வாழ்றது ஈமானுக்கு ஆபத்து. எங்கட எந்த வேலையும் செய்யலாம பேசிடும். சஹாபாக்கள் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சிறு தவறு நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அல்லாஹ் பாக்குறான் என்ற பயத்தோட தான் உலகத்துல வாழ்ந்தான். சாலிபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபியுடைய சம்பவம் சின்னொரு சம்பவம் தான். இவங்க செஞ்ச தௌபாவுடைய சம்பவம் சின்ன சம்பவம், ஈமானுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற சம்பவம். சாலிபா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 16 வயதுடைய ஒரு வாலிபர், நிரப்பமான வாலிபர். அதிகமா வாலிபர்கள் இப்பீங்க, கவனமா கேளுங்க இந்த சம்பவம். 16 வயது நிரம்பிய ஒரு வாலிபர், உள்ளத்துல அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம், மௌத்துடைய நினைவு எவ்வளவு வீதிச்சுன்னு பாருங்க. சாலிபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செய்தியாளர் ஆயிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சொல்றது, அங்க இருக்கிறத வந்து சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் சாலிபா ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்தியாளரை அனுப்பினோம். இந்த சாலிபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு வேலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு அனுப்புறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு பெண்மணி குளிச்சு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல சாலிபா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள எதிர்ச்சியா போனவங்க அவனோட பார்வை அந்த பெண்ணை மேல பட்டுச்சு. இவர் 16 வயது நிரம்பிய வாலிபர். இந்த நேரத்துல என்ன நடக்கும்? இந்த நேரத்துல இவர் கண்டுட்டாரு, பார்வையை கீழாக்கினாரு. மறுபடியும் ஷைத்தானுடைய தூண்டுதல் அந்த பார்வையை கண்டினியூ பண்ணினார். திருப்பியும் பார்த்த உடனே அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு நினைவு ஒன்று வருது, ஒரு ஞாபகம் ஒன்று. குர்ஆன்ல அல்லாஹ் இதான் சொல்றாங்க, இன்னல்லதீன தக்வா இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். ஷைத்தான் உள்ளத்துல தவாஃப் செஞ்சு கூட்டி கொண்டு போயிடுவான் பாவத்தின் பக்கம். கூட்டிக்கொண்டு போனாலும் ததக்கரு, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துரும் அவங்களுக்கு. வந்துட்டேன்னா நடுங்க ஆரம்பிப்பான். ரெண்டாம் தடவை பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு நடுக்கம். அது நான் ஹராமான ஒரு பார்வை பார்த்துட்டேன், அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஈண்டு கொண்டு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன். இப்படி அவங்களே அப்படியே தரக்குறவா பேசிக்கொண்டா. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனிதனா நீ இருக்கிறான். எல்லாத்துக்கும் நல்லவனை போல ஈந்துட்டு நீ இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டியே. அந்த இடத்துல இருந்து போனவாதான் பல நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரவே இல்லை. நபியோ தேடுறாங்க சஹாபாக்களோட, நான் ஒரு வேலையை அனுப்பின நீ வர இல்ல ரிட்டர்ன் வரவே இல்லை. எவ்வளவு நேரம் சாலவா காணும். இந்த நேரத்துல தான் ஊராக இடமாக தேடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தால ஒரு செய்தி வருது, சாலவா இந்த மலை அடிவாரத்துல ஒதுங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல. எதுக்கு? ஒரு ஹராமான பார்வை பார்த்ததுக்கு அழுகுறாங்க. இப்ப 2 சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், 2 பேர் போறான், தேடி போறான். சாலபா ரலியல்லாஹு வைத்தோட ஆட்டிடேன் வார விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு வாலிபரை தேடி வந்திருக்கிறோம். அவர் மிச்ச நாளா எங்க கண்ணுல படல, பக்குவமான வாலிபர். அவர் எங்க சரி கண்ணியலாம் சென்ன உடனே அந்த ஆட்டிடேன் சொல்றாங்க, அவரையா தேடி வந்திருக்கிறீங்க, தயவு செய்து அவரை கூட்டி கொண்டு போவீங்களே. கேக்குறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் இரவு நேர விஷாவுக்கு பின்னால மலையில இருந்து எங்களுக்கு அழுற சத்தம் கேட்கும். நாங்க யோசிப்போம், கபருக்கு இந்தியா சரி அழுகுறாங்களோ தெரியா. அவங்க அழுவைய கேட்டு எங்களுக்கும் நிம்மதி இல்ல. அவளும் அழுகுறாரு, நான் நரகவாதி ஆவிட்டேன் சொல்லி சாலபா அழுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க தேடி பாக்குறாங்க. சாலபா ரலியல்லாஹு மலைக்கு மேல இருக்கிறான். இந்த நேரத்துல கூட்டி கொண்டு அவங்களை எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி கூட்டி கொண்டு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை பாக்குறாங்களே. கேக்குறாங்க, சாலபா ஏன்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாவி யா ரசூலல்லாஹ், உன மோத்த பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்காக கொஞ்சம் தௌபா செய்யணுமா, பாவம் பண்ணி கேட்கிறீங்களா யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுறாங்க, சாலபார பாவத்தை மன்னி. இந்த துஆவை கேட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள முகத்தை பார்த்து சிரிச்சு கொண்டே அப்படியே மடியில பொழுது மௌத்தாங்க. இது யாரு? 16 வயதுடைய ஒரு வாலிபண்ட கவலை சிந்தனை. இவர் ஆகிரத்தை மறக்கல்ல, இவர் மௌத்த மறக்கல்ல, அல்லாஹ்வை மறக்கல்ல.
கொஞ்சம் யோசிங்க, இந்த காலத்துல 16 வயது வாலிபனுக்கு என்ன நினைவு? சும்மா வாப்பாவோட ஒரு பொம்பளை புள்ள போகுதுண்டா சர்வசாதாரணம் அந்த பொம்பளை புள்ளைய நக்கல் அடிக்கிறான். வாப்பா வந்து கேட்டா எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சமூகமா மாறி. பாப்பா கேட்க மாட்டாரா? பாப்பா அந்த விஷயத்தை தட்டி கேட்க மாட்டாரா? நீங்க இப்படி நக்கல் பண்றீங்க, அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் சும்மாதான் நீக்கணும் என்பதா சொல்றியா? 16 வயசுல அந்த வாலிபனுக்கு அப்படி ஒரு பயம், மௌத்துடைய சிந்தனைன்னா இந்த காலத்துல வாலிபர்கள் மௌத்த மறந்து, ஆகிரத்தை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, முழு வாழ்க்கையை மறந்து, அவன் என்ன நோக்கத்துக்கு வந்தேன்றதை மறந்து உலகத்துல வாழ்றான். அப்ப மறதியில் ஆக பலகீனம், ஆக டேஞ்சர், ஆபத்து தான் இந்த மறதி, ஆகிரத்தை மறந்து வாழ்றான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிலைமைகளை ஏற்படுத்துறது மனிதனுடைய நலவுக்காக வேண்டி என்பதை நலவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மறதியை கொண்டு சில விஷயத்தை சாதிக்க. அதே நாங்க இதை அடுத்த பக்கம் எடுத்தோம் என்றா இந்த நிலைமைகளும் எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. அதனால வாழ்க்கையில மறக்க வேண்டியதை மறப்போம். யாரு சரி அநியாயம் செஞ்சா மறந்துடுங்க, குத்தம் செஞ்சா மறந்துடுங்க, மன்னிப்பு கொடுக்கணும் மறங்க. அவங்க அநியாயம் செஞ்சாங்க, பிரச்சனையில குர்ஆன் சொல்லுது பரியாபம் பழிப்போ மறங்க, பிரச்சனைகளை மறங்க, கவலைகளை மறங்க. நடக்கும் தான், வாழ்க்கையில மாறி மாறி வரும். மறக்க வேண்டியதை மறங்க, ஆனா நினைக்க வேண்டியது ஒரு நாள் மறந்துடவா. அல்லாஹ் ரசூலை எந்த நேரம் ஞாபகம் வை, மௌத்துடைய சிந்தனையோட வாழ. இத வாழ்க்கையில மறந்தீங்க ஈமானுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு